ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, எமோட்டை போட்டு மட்டுமே இந்த பெருனா மேப் ஃபுல்லா சுத்தி வர போறோம். அதை வச்சு மட்டும் லூட் அடிச்சு அதை வச்சு மட்டும் எனிமிங்களை வந்து போட்டு தள்ள போறோம். ஆனால் நம்ம எனிமி சுடுறப்ப மட்டும் அந்த எமௌண்ட் வந்து ஆஃப் ஆகிடும். ஏன்னா அப்போ நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நம்ம நகரப்ப மட்டும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி மட்டும் நகர்ந்துக்க வேண்டியதான். போல் எடுக்கிறது இந்த மேப் ஃபுல்லாகவே நம்ம வந்து நடக்கவே கூடாது. ரேரா எடுத்துக்க நான் ஸ்ப்ரிண்ட் பட்டன் யூஸ் பண்ண போட்டே கிடையாது. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்மளால சுடுறப்ப வந்து நகர்ந்துக்கிட்டே சுட முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து எமௌண்ட் போட்டு தான் வந்து எட்டே போக முடியும். ஏன்னா லூட் அடிக்கிறப்ப கூட நம்ம வந்து எமௌண்ட் போட்டு தான் ஆகணும். அதே கண்ணு இருக்கடா ஏசி எட்டு கண்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு லாங் ரேஞ்சு கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம வந்து ஸ்டேட்டே மில்லுக்கு போயிடலாம். நாங்கள் அதான் நிறைய எனிமி இருப்பானுங்க. நம்ம எமௌண்ட் போட்டு ஸ்டேட்டே மில்லுக்கு போயிட்டு அங்கே மொத்த பேரும் காலி பண்ணிடலாம். எமௌண்ட் போட்டு வரேன்டா எவனாச்சும் அடிச்சிடாதீங்க. நம்ம கண்ணுக்கு வண்டியில் போகிற மாதிரி தெரியும். எமௌண்ட்டே டவுன்லோட் பண்ணாதான் நம்ம எப்படி வர மாதிரி தெரியும். ஒருவேளை நகர்ந்துக்கிட்டே வர மாதிரி தெரியுமா? அப்போ ஈஸியாக தலையில் அடிப்பானுங்களே. பரவாயில்ல, இருங்கடா அந்த கல் இப்படி ஒழிஞ்சிக்கிறேன்டா. ஏன்னா எவன் எங்கே இந்த சுருவானே தெரியாது. ஏன்னா டாப்பில் தான் மில்ல நிறைய பேர் டாப்பில் தான் இறங்கிருக்கானுங்க. ஒருத்தனாச்சும் ஏன் வைக்க முடியும் பார்க்கணும், ஒருத்தனை மாட்ட மாட்டேன். எவனாச்சும் கண்ணில் மாட்டேன் மேலே வச்சு இறங்கினாடா. டே தலையில் வந்து போட்டு தள்ள போறீங்கடா. இப்போ நம்ம ஸ்டெடை கீழே வந்து பிக்கு போயிடலாம். அந்த டாப்பில் தான் இனிமிங்க இருக்கானுன்னு நினைக்கிறேன். ஒருத்தவனு கண்ணில் தெரிய மாட்டானுங்க. ஸ்கோப் வச்சு பாடணும். நாங்கள் ஒருத்தர் இருக்கான், நாம மேலே ஒருத்தர் இருக்கான் பைபிளில். இங்கே சுட முடியாது பார்க்கலாம். ஏறா இங்கே சுட்டு பார்க்கலாம். 75 டேமேஜா தப்பிச்சிடனே. இப்போ நம்ம நகர முடியாது. என்ன பண்ணலாம், ஒரு குளோவில் போட்டுக்கலாம் சேஃப்டிக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே போயிடலாம். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அந்த மரத்துக்கிட்டே போயிட்டே சேஃப்டியாக இருக்கும். வெளியே வந்து சொல்ல பார்க்குறேன். அவ்வளோ முடிச்சாச்சு. இன்னொருத்தன் வானத்தில் இறங்கினா, செல்லக்குட்டி ஒருத்தன் வானத்தில் இறங்கினா பைப்பில் குளோவில் போட்டு லூட்டில் அடிச்சிட்டான். ஏன்டா இன்னொருத்தன் வந்துட்டானா, இன்னொருத்தன் வந்து மாட்டிக்கிட்டா. ஏறா குளோவில் போட்டுக்கிறேன்டா. ஒரு குளோவில் போட்டு ஒரு மெடிக்கிட்ட போட்டு நம்ம ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து மில்லுக்கு போயிடலாம். போகிற வேலை கண்டிப்பாக சுடுவானுங்க. கொஞ்சம் பத்திரமா தான் போகணும், ஜாக்கிரதையாக தான் போகணும். ஏன்னா போகிற வேலையும் நினச்சா மாட்டிக்கிறோம், தலையிலே சுடுவானுங்க. ஏன்னா நம்ம போகிற ஆங்கிள் அப்படி தான். அவனுக்கு சுடுறது ஸ்ட்ரைட்டாக தலையில் போட்டுற மாதிரி தான் இருக்கும். டே வந்துட்டேன்டா, அங்கே லூட்டு மட்டும் கொஞ்சம் அடிச்சிக்கிறேன். எவனும் சுட்டுறாதீங்க. லூட் அடிச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பீக்கு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகும். போகிறது கொஞ்சம் நேரம் ஆகுது. நம்ம ஜோனுக்கு போய்கிட்டே இருக்கணும். ஓகே, ஹெல்மெட் இருக்கடா, எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்டா. ஓகே, சூப்பர் மெடிக்கிட்டு இருக்கு. இதான் பிரச்சனை. எமௌண்ட் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறவனுங்களுக்கு நம்ம நிற்கிற மாதிரியே தெரியும். அழகாக தலை தெரியும். அதெல்லாம் ஈஸியாக போட்டு தள்ளிட்டான். பரவாயில்லடா, இந்த மேட்ச்டா. ஓகே, நமக்கு வந்து தாம்சன் கிடச்சிருக்கு. தாம்சன் இனிமே ஒருத்தன் சைடில் ஓடியாந்துட்டு நான் பார்த்தேன். அந்த ஃபென்ஸ் பண்ணி தான் இருக்கான்னு நினைக்கிறேன். டே ஃபென்ஸ் பண்ணி தான் எங்கடா போனேன் காண கீழே கீழே ஓடிட்டானா. கீழே எங்கே ஓட்டுற மாதிரி தெரியல. நம்ம வண்டியுமே எடுக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம வண்டியில் தான் போயிட்டு இருக்கோம். கோல்டன் டாய்லெட் வண்டியில் போயிட்டு இருக்கோம். இனிமே அங்கே ஓட்டிட்டு இருக்கான். அவனை பார்த்தேன். நான் உன முடிக்காம பண்ண மாட்டேன். நீ பண்ணி திக்கு முன்னாடி எங்கே பார்த்தா ஓடிட்டு இருக்க. இவனுக்கு என்னாச்சு, இந்த நெட்டு கட்டாயிடுச்சு போல இருக்கு. நெட்டு இல்லாமல் அவன் பண்ணி எங்கெங்கே ஓடிட்டு இருக்கான். அடியே அவனை போட்டு தர்றேன்டா. கரெக்டாக தலைக்கு பொறுமையை எமிச்சு முடிக்கலாம். அவ்வளோதான், ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. செல்லக்குடி நமக்குன்னே இந்த மாதிரி ஒருத்தன் வந்து அடையிற எமௌண்ட் என்னடா. சில டைம் எமௌண்ட் வந்து கிளிக் ஆக மாட்டுது. இது எப்பயாச்சும் அடையே கொஞ்சம்ரா ஃப்ரெண்டில் வேற சொல்கிறானே. இன்னும் ஒரு பிரச்சனை இல்லைன்னா, நமக்கு டேமேஜ் வாங்கினா கூட அந்த எமௌண்ட் வந்து கேன்சல் ஆக மாட்டுது. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் டேமேஜ் வாங்கினா காலி ஆகிடும். அது ஒரு விஷயம். இருந்தாலும் நம்ம சும்மா திரும்பி எமௌண்ட் போட தேவையில்லை. இப்போ நம்ம லூட் பாக்ஸில் எது இருக்கான்னு நினைக்கிறேன். அவனே எதுலாம் ஓடிட்டு இருந்தான். அவங்ககிட்ட பின்ன எடுக்க போகிறான். கண்டிப்பாக மேலே வீட்டில் இருக்கணும், கீழே இறங்கி வருவான்னு நினைக்கிறேன். டேமேஜ் கொடுத்துட்டே இருக்கான். கீழே ஒருத்தர் இருக்கானா, கீழே இன்னொரு பைப்பில் இருக்கேன். நீ வாடாடி, நான் எமௌண்ட் கேன்சல் பண்ணிட்டு எமௌண்ட் போட அப்படி நிற்கிறேன். இப்போ வந்து முடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். அடே கொஞ்சம் காலி பண்ணியாச்சு. திரும்பி வந்து அமௌண்ட் போட்டுக்கலாம். வீட்டில் வந்து வந்துட்டேன். அடே கொஞ்சம் வீட்டில் வந்து முடிச்சாச்சு. டே அடப்பாவி ஷீல்டு வச்சிருந்தான் போல இருக்கு. பரவாயில்ல, நம்ம திரும்பி வந்து அதே இடத்துல இறங்கிச்சு. அவனுமே காலி ஆகிடா. நம்ம கில்லு வந்துருச்சு, 3 கிலோ வந்துருச்சு. இப்போ நம்ம எமௌண்ட் போட்டு லூட் அடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். லூட் என்ன இருக்கு, நம்ம லூட் மொத்தத்தை திரும்பி எடுத்து M4A1 இருக்கா. ஓகே, நம்ம வந்து M4A1 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து M4A1 நம்மகிட்ட லாங் ரேஞ்ச் இருக்கு, ஷார்ட் ரேஞ்ச் நாங்கள் தாம்சன் இருக்கு. நம்ம பாக்ஸில் தாம்சன் இருக்கு, அதையும் வந்து எடுத்துக்கலாம். பீக்கில் 2 பேர் சண்டை போட்டுருக்கானுங்க. முடிஞ்ச நாளில் போய் போட்டு தர முடியுதான்னு பார்க்கலாம். இருக்கடா தாம்சன் இருக்கா. ஓகே, தாம்சன் கிடச்சிருச்சு. டேய் என்னடாச்சு உனக்கு, இவன் பாரு, நீ எங்கே பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து எங்கே பார்த்தாலும் ஓடனா திரும்பி வந்து திரும்பி வீட்டில் போய் நிற்கிறான். இவனை போட்டு தர வேணா, கொஞ்சம் கன்று மட்டும் போட்டுட்டு கிளம்பிடலாம். டே உனக்கு கொஞ்சம் கன்று மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா நெட்டு கட்டாய் நிற்கிறான் போல இருக்கு. நெட்டு கட்டாய் நிற்கிறவன் எதுக்கு நம்ம போட்டு தள்ளிட்டு. இந்த ஒரு தாம்சன் வச்சுக்கோ. மெடிக்கிட் 2 இருக்கேன், மெடிக்கிட் வச்சுக்கோ. காயின் கொடுத்துடலாமா, காயின் இன்னிலர் சும்மா தான் இருக்குது. இந்த இதையும் வச்சுக்கடா, ரிப்பேர் கிட்ட வச்சுக்கோ. ஒரு இன்னிலர் காயின் இதை வச்சுக்கோ. எவனாச்சும் வந்து போட்டு தள்ளுறதுக்குள்ள ஆன்லைன் வந்து போய் மற்றவங்களை போட்டு தள்ள ஆரம்பிச்சிரு. இப்போ நம்ம வந்து கிளம்பிடலாம். இப்போ நம்ம ஸ்டேட்டாக பீக்குக்கு போயிடலாம். ஏன்னா பீக்குக்கு போனால் அங்கே 2 மணி நேரம் சண்டை போட்டு இருந்தாங்க. அவனை முடிக்க முடியாதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு செல்ல கூட்டு ஜாலியாக வந்து லூட் அடிச்சிட்றாங்க. இதான் நமக்கு சான்ஸ். முடிக்கிறேன் நான் ஒன்று. அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. 4 பேர் கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு பீக்கு ஃபுல்லாக சுற்றுலா பயணம் போயிட்டு வந்துட வேண்டியதான். நான் அங்கே தான் நிறைய லூட்டு கிடைக்க நினைக்கிறேன். மொத்த லூட்டு எடுத்து வச்சுருவேன். நமக்கு சிப் வேறு 3 சிப் கன்ஃபார்மாக தேவைப்படும். ஆனால் 3 சிப் எடுக்கிறதுக்குள்ள நகர்ந்து ஆமாம் மாரி பொறுமையாக போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் அந்த பாக்ஸ் மட்டும் அட பாவி முடிச்சிட்டாயா. நம்ம குளோவல் போகிறதுக்குள்ள நம்மளை காலி பண்ணுறவனுங்க. பரவாயில்ல, இந்த மேட்ச் நம்ம வந்து கன்ஃபார்மாக போய் வாங்குறோம். இந்த ரவுண்ட் நம்ம வந்து பொச்சினாக்கில் இறங்குறதுனால முடிஞ்ச வரைக்கும் நிறைய லூட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எனிமிங்க சண்டை போகலாம். நம்ம சைடாக போனால் தான் நல்லது. இந்த எமௌண்ட் போட்டுட்டு சைடாக போனால் கூட மேலே அடிப்படாது. நேராக போனால் கண்டிப்பாக அடிப்படும். இங்கடா இருக்கு VSS இருக்கா. ஓகே, VSS எடுத்துக்கலாம். ஒரு சிப்பு மட்டும் இருக்குது. அந்த ஒரு சிப்பு வச்சு என்ன பண்ண போகிறாங்க. இந்த VSS கன்னே தேவையில்லடா. வேறு ஏதாச்சும் கன்று கிடச்சி அதை போட்டு எடுத்துக்கலாம். என்னடா நெட்டு வேறு கிடைக்க மாட்டேது. எமௌண்ட்டை மாற்றி போட்டேன்டா.
இது ஒரு பிரச்சனை. வேற எமௌண்ட் போட்டால் எனிமையும் காலி பண்ணிடுவானுங்க. கன்று மட்டும் மாற்றிக்கலாம். சில டைம் ஏறி இறங்குறப்ப கூட நமக்கு வந்து எமௌண்ட் வந்து கட் ஆகிடுது. இது ஒரு கடுப்பாக இருக்குது. திரும்ப அந்த எமௌண்ட் பட்டன் அழுத்தி போட வேண்டியதாக இருக்குது. மேலே போயிடலாம். வீட்டு மேலே ஏற முடியுது. நேச்சர் கடை கண்ணு எது இருக்கு. எனிமி பைப்பில் ஒருத்தர் வராடே பார்த்துறா எங்கடா வரவனும் முடியாம விட மாட்டேன்டா. எங்கே ஒன்றாலும் சரி அவ்வளோதான் காலி பண்ணி வச்சு எனிமி கில் பண்ணி வச்சு. இப்போ நம்ம கீழே போய் அவங்கள கொஞ்சம் லூட் அடிச்சிடலாம். இந்த எமௌண்ட் போட்டு சுற்றிக்கிற லூட் அடிக்க முடியுமான்னு தெரியல. அதையும் செக் பண்ணிடலாம். ஏன்னா சுற்றிக்கிற லூட் அடிச்சா எனிமி கண்ணில் மாட்டேன். சுற்றிக்கிற லூட் அடிக்க முடியுதா? இதை ஃபஸ்ட்டு மேட்சே பண்ணி தான் கொஞ்சம் தப்பிச்சிருப்போம். கையில் கிங்ஃபிஷர் கன் இருக்கா? கிங்ஃபிஷர் கன் நமக்கு வேணாம். நம்ம எக்ஸை மட்டும் யூஸ் பண்ணலாம். நமக்கு ஷார்ட் ரேஞ்சுக்கு மட்டும் வேற ஏதாச்சும் கன்று கிடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மஷ்ரூம் இருந்துச்சு. மஷ்ரூமே அப்படியே பிடிக்க முடியுது. எமௌண்ட் பிடிக்க முடியுதா? நல்லதுடா. திரும்பி அமௌண்ட் போட தேவையில்ல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்ட்ரிக்கு போயிடலாம். ஃபேக்ட்ரியில் கண்டிப்பாக ஒருத்தனை ஷேர் பண்ணிங்கன்னா ப்ளூசன் வேறு போட்டுருக்கானுங்க. மேலே ஒருத்தன் ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனால் கீழே வருவானு தெரியலையே. கீழே வாடா. மேலெலாம் நல்லா வர முடியாதா? மேலே ஏற இருக்கும் தெம்பலடா. நீயே கீழே வந்து நல்லா இருக்கும். செல்ல குட்டி கீழே உடையன்றான. கீழே ஒரு சந்தேகம் வந்துடா. செல்ல குட்டியை கொஞ்சம் சும்மா ஒரு பேச்சு சொன்னால் ஒன்னே வந்துட்டியாடா. எமௌண்ட்டை கட் பண்ணிட்டு ஒன்றை முடிக்கிறேன். அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஒரு குளோல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான். இதை ரிப்பேர் பண்ணிக்கிறேன்டா. நம்ம மெடிக்கிட்டு போகிறப்பையும் இது வந்து யூஸ் ஆக மாட்டேது. மெடிக்கிட்டு போகிறப்ப கேன்சல் ஆகிடுது. ரிப்பேர் பண்ணுறப்ப கேன்சல் ஆகுமா? நான் ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். ரிப்பேர் பண்ணுறப்ப கேன்சல் ஆகுதுடா. பரவாயில்லடா. ஒரு 2 தடவை எமௌண்ட் போகிறது தப்பு இல்லை. இதெல்லாம் ரீலோட் பண்ணுறப்பையும் கேன்சல் ஆகுமாடா? அடா பாவீங்களா, எது பண்ணாலும் கேன்சல் ஆகுதுன்னு என்ன அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம வந்து ஜோன் உள்ளே போயிடலாம். ஏன்னா ஜோனுக்கு வெளியே இருக்கும். ஜோன்லாம் வச்சுன்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். ஜோனை தாண்டி போகணும். இப்போ நம்ம டபுள் பேரில் எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் நான் வந்து கன்னை வந்து மாற்றிடுறேன். M14 கண்ணை இப்போ MP5 கன்று எடுத்துறேன். ஏட்ராப்பில் நமக்கு வந்து 2 சூப்பர் மெடிக்கல் கிடச்சிது. அது வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சூப்பர் மெடிக்கல் லாஸ்ட்டாக யூஸ் ஆகும். சூப்பர் மெடிக்கல் பெருசாக யூஸ் ஆக போகிறது இல்லை. ஏன்னா நம்ம நின்றுட்டே தான் இருக்க போகிறோம். நின்றுட்டே போகிறதுக்குள்ளே எனிமி நம்மளை முடிச்சிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 பேர் தான் இருந்தானுங்க. எனிமையை பெருசாக கண்ணில் மாட்டேன். நம்ம போகிறதே நம்ம ஸ்லோவாக தான் போகிறோம். 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. இடம் முடிக்கிறாரா? கார்டு தான் சண்டை போட்டுருக்கீங்கடா. நம்ம மூவ் பண்ணுறதே ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுறதுனால எனிமிங்க பெருசாக மாட்ட மாட்டானுங்க. டேமேஜ் அங்கே எப்படா தப்பிங்க? இவ்வளோ டேமேஜ் கொடுத்தோம். இல்லைடா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரேன்டா. ஆல்ரெடி ஏட்ராப்பில் சண்டை போட்டுருக்கானுங்க போல. ஏட்ராப்பில் பொருள் எடுக்கலாமா? இங்கே வேறு ஒருத்தன் கார்டு சுற்றி இருக்கான். அதான் கொஞ்சம் பயமாக இருக்கு. ஆனால் கார்டு சுற்றினா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளால் ஓடக்கூட முடியாது. ஈஸியாக முட்டி தூக்கிடுவானுங்க. அதனால தான் மரத்து மேலே சுற்றி இருக்கேன். நம்ம முடிஞ்ச வரைக்கும் மரத்து மேலே சுற்றினா முட்டி வரப்போ தப்பிச்சலாம். முட்டை வரப்போ தப்பிச்சு ஈஸியாக போட்டு தள்ளிடலாம். அதுக்கு தான் மரத்து மேலே சுற்றி இருக்கேன். கொஞ்சம் ஜோன் மட்டும் போட்டுருந்தா அதுக்கப்புறம் சண்டைக்கு வரேன். உனக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறது? பைப்பில் டேமேஜ் வாங்கி தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்னா வந்து இந்த மேட்சோட கிங்கா இருக்கான். பைப்பில் கிங்கை போட்டதெல்லாம் பார்த்தா விட மாட்டானுங்க. கொஞ்ச நேரம் இப்படியே சுற்றி இருக்கலாம். அதான் புத்திசாலித்தனம். இறங்கி அடிக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. இந்த மேட்ச்சில் அது வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா ஓடுற மேட்ச் தான் கூட போல ஓடி போயிடலாம். இதில் ஓடக்கூட முடியாது. அங்கே கீழே இருக்க நானும் முடிக்கலாம் தான் பார்க்குறேன். என்னோட இது ஸ்டாச்சு வர போடாங்க. 4 பேர் தான் இருக்கானுங்களா. வண்டியில் சுற்றுறோம். ஒருத்தன் நினச்சா மட்டும் தான் பயமாக இருக்கு. ஏன்னா அவன் தான் வந்து முட்டி ஒரு சான்ஸ் அதிகம். நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் எதுவும் இங்கே தான் வண்டியில் எங்கே சுற்றிடாடா. வண்டி இங்கே எடுக்கிற மாதிரி தெரியல. ஓகேடா வண்டியில் சுற்றுறானுங்க. வண்டியில் இருக்கான். நம்ம போனால் டேஞ்சரஸ் ஃபெல்லோ தான். வந்து தொலையாடா. நீ வரமாட்டேன். எவனா தான் அங்கேயே சுற்றிட்டு இருப்ப. இப்போ வேற வழியில் நம்மளை காலி பண்ணாலும் பரவாயில்ல. நான் எனிமி போட்டதில் தான் போகிறேன். அங்கே ஒருத்தர் இருக்கான். ஓடியாந்துருக்கான். நம்ம கிட்ட ஓடியாந்துருக்கேன். என்கிட்ட ஓடியாந்துட்டு இருக்கேன். கையில் குளோவில் போட இருக்கு. எல்லா குளோவில் வீணாக்கிட்ட ஓடியாந்துருக்கேன். அவ்வளோதான் முடிச்சாச்சு. 3 பேர் கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டேட்டை ஏட்ராப் போயிடலாம். ஃப்ரெண்டில் ஏட்ராப் போனால் ஏதாச்சும் வந்துருக்கலாம். லெவல் 4 வெஸ்ட் கடையே சூப்பராக இருக்கும். லெவல் 4 வெஸ்ட் கடையே கொஞ்சம் அடி தாங்கலாம். கீழே தான் ஓடியாந்துருந்தான். யாருக்கோ பயந்து ஓடியாந்துருந்தான். அப்போ கண்டிப்பாக அங்கே இன்னொரு எனிமி இருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தர் இருக்கானா இல்லையாடா? ஏன்னா பயந்து தான் ஓடியாந்துருந்தான். அந்த ஏட்ராப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த ஏட்ராப்பை பொருள் எடுத்துட வேண்டியதா? ஏட்ராப்பில் பொருள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு வரணும். லெவல் 4 வெஸ்ட் மட்டும் கிடைச்சிது. எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவேன். ஆனால் கொடுப்பான்லாம் தெரியலையே. ஓகே லெவல் 4 வெஸ்ட் கிடைச்சிருச்சு. தேங்க்யூடா. 2 சூப்பர் மெடிக்கல் கிடைச்சிருச்சு. கீழே ஒரு எனிமி இருக்கானா? நமக்கு ஏன் வச்சிருந்துருக்கான். ஏமோடா வச்சிருந்துருக்க. அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஷீல்டு வச்சிருக்கான். இந்த எமௌண்ட் போகிற பட்டன் வேற சில டைம் வேலை செய்ய மாட்டேன். நான் எமௌண்ட் போகிற பட்டன் தான் அழுத்தினேன். அது வந்து மூவிங் பட்டன் வந்து லைட்டாக மூவ் ஆயிருச்சு. இன்னும் ஒரு எனிமி தான் இருக்கான். லாஸ்ட் ஒரே ஒரு பைப்பில் தான் இருக்கான். அந்த ஒரு பைப்பில் மட்டும் எங்கே இருக்குன்னு பிடிச்சா போடுது. நான் வண்டியை மட்டும் எடுக்காம தான் ரொம்ப நல்லா இருக்கே. வண்டியை மட்டும் எடுத்துட்டு வந்துடாதரா. கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துருக்கா. 4 பேர் போட்டுது இல்லையே. வண்டி தான் எடுத்துருக்கானா? செல்லா கூட்டிடா. ஏன்டா வண்டி எடுத்துட்டு வண்டி அப்படி நிற்கிது. வண்டி விட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேன். என்னாச்சு தெரியல. இதான் சான்ஸ் முடிச்சிடலாம். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. நம்ம 5 கில் பண்ணி எமௌண்ட் வச்சு மட்டும் நகர்ந்து கன் எடுத்து போட்டு புயா வாங்கிச்சு. சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பாய் டேக் கேர்.